ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் ஷஸ்மினாஸ் டைரி. மீண்டும் ஒரு புதிய முயற்சி உங்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி. இன்றைக்கி நாம் எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரட் மினி எக் பன் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். இது நல்லா சமைக்க தெரிஞ்சவங்க மட்டும் இல்லை, ஈவன் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிட முடியும். இதுக்கு ஓவன், சீஸ் இப்படி எதுவுமே தேவை கிடையாது. வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். இந்த ஈஸியான மினி பன்னை அப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கொள்கிறேன். இதோட அளவு பார்த்தீங்கன்னா 250 கிராம். இப்போ இது கூட நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துக்கொள்கிறேன். அண்ட் இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீனியும் சேர்த்துக்கொள்ளுங்க. அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்க. கலந்ததுக்கு அப்புறமா வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து இதை கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. அதாவது நம்ம நகைச்சூடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். ரொம்ப கொதிக்கிற தண்ணி சேர்த்திங்கன்னா நம்ம சேர்த்த ஈஸ்ட் ஆக்டிவ் ஆகாது. இப்போ இந்த மாவில் தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ அப்போ தான் நம்ம செய்ய போகிற மினி எக் பன் ரொம்பவே சாஃப்டாகவே நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கைகளில் ஒட்டாத அளவுக்கு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த மாவை எந்தவித வெடிப்புகள் இல்லாத மாதிரி ஒரு ஸ்மூத்தான போலாக இதை உருட்டி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இதை ஒரு பவுலில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி ஒரு 30 நிமிஷம் இதை ரெஸ்ட் பண்ண விட்டு எடுத்துக்கொள்ளுங்க. இது ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு தேவையில்லை. இப்போ ஒரு 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாவு பார்த்தீங்கன்னா நல்லாவே ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த மாவை நம்ம ஏற்கனவே அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சோம் இல்லையா, அந்த மாதிரி பிசையாமல் லைட்டாகவே பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. இதை அழுத்தி பிசைஞ்சோம்னா இதோட சாஃப்ட்னஸ் போயிடும். ஸோ இதை லைட்டாகவே நீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ ஒர்க்கிங் ஏரியாவில் லைட்டாக மாவு டஸ்ட் பண்ணி விட்டு இந்த மாவை சேர்த்து லைட்டாகவே உருட்டி எடுத்துக்கொள்கிறேன். இதை அழுத்தி தேய்ச்சோம்னா பன்னோட பேஸ் சாஃப்டாக இல்லாமல் ரொம்பவே ஹார்ட் ஆகிடும். ஸோ இதை இந்த மாதிரி சாஃப்டாகவே ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பாருங்கள், இது இந்தளவு திக்னஸில் பரப்பி எடுத்துக்கொள்ளுங்க. இதுக்கப்புறமா நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்க இந்த மாவை இது மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ ஒரு பிளேட்டில் மாவை கொஞ்சமாக டஸ்ட் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவை இந்த பிளேட்டில் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் இதை ரெஸ்ட் பண்ண வச்சு எடுத்துக்கொள்ளலாம். 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது நல்லாவே டபுள் சைஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த ரவுண்ட் ஷேப் எல்லாத்தையுமே இந்த மாதிரி உங்கள் விரலை வச்சு நல்லாவே டெப் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. அதாவது நம்ம நடுவில் டாப்பிங்ஸ் வைப்போம் இல்லையா, ஸோ அதனால் உங்கள் விரலால் இந்த மாதிரி நடுவில் டெப் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. முக்கியமாக ஓரங்களில் இந்த மாதிரி திக்னஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. இந்த எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா நல்ல திக்னஸாக இருக்கணும். நடுவில் கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இதே மாதிரி எல்லா மாவையுமே செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. முக்கியமாக மாவில் விரிசல் வந்துடக்கூடாது, அதுலேயுமே கவனமாக இருந்து கொள்ளுங்க. இப்போ இந்த டைமில் இந்த மினி எக் பன்னுக்கான டாப்பிங்ஸை ரெடி பண்ணிக்கொள்ளலாம். இதுக்கு 2 முட்டை உடைச்சி இந்த மாதிரி நல்லாவே பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக பாதி வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இது கூடவே பாதி தக்காளி எடுத்து இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக நான் 2 சாசேஜஸ் எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இதுக்காக நீங்கள் சிக்கன் இல்லைன்னா பீஃப் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்ததாக ஒரு பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறமா இந்த எக் பன்னை எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். இதுக்கு ஒரு தவா எடுத்துக்கொள்ளுங்க. அதில் கொஞ்சமாக நான் ஆயில் ப்ரஷ் பண்ணி விட்டுக்கொள்கிறேன். ரொம்ப அதிகமாக ஆயில் சேர்த்துடாதீங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன் பேஸை சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். சேர்த்து இதை 2 சைடுமே திருப்பி போட்டு விட்டு குக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டை இந்த மாதிரி எல்லா ரவுண்ட்லேயுமே சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க, இல்லைன்னா அந்த முட்டை வலிஞ்சு ஓடுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக மிளகு, அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம்,
தக்காளி, பச்சை மிளகாய், சாசேஜஸ் இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. சாசேஜஸ் பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. சேர்த்ததுக்கு அப்புறமா ஓரங்களை இந்த மாதிரி லைட்டாக பட்டரை உருக்கி ப்ரஷ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் தூவிக்கொள்கிறேன். ஏன்னா இது பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து மூடி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம். 5 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா இது நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நாம வெளியில் எடுத்துடலாம். ஸோ அவ்வளவுதான், நம்மளுடைய மினி எக் பன் சூப்பராகவே ரெடியாகி வந்திருக்கு. நீங்களே பாருங்க, பார்க்கும்போதே எவ்வளவு கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. அதே மாதிரி டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு நாம ஓவன் சீஸ்னு எதுவுமே யூஸ் பண்ணல. எக்ஸாக்டாக பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்லேயே இந்த மினி பன் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்னவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வாழ்க்கையில் ஒரு முயற்சி. இந்த முயற்சிக்கான பலன் உங்கள் அன்பான ஆதரவும் அழகான சொற்களும் தாங்க. என்ன போல முயற்சி செய்கிறவங்களுக்கு கை கொடுக்கணும்னா உங்கள் அன்பானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, தோள் கொடுங்க. இதே போல மீண்டும் ஒரு புது முயற்சியில் முடிந்தால் சந்திப்போம். அதுவரை மகிழ்ச்சியாக வாழ்வோம், முடிந்தால் வாழ வைப்போம். பாய் பாய்.